வணக்கம் மங்காளிலா. கமுதி சீமையில இருந்து ரொம்ப நாள் ஆளை காணான்னு பார்த்தேன். வந்துட்டேன் லைன்ல கரெக்டா. கீழே கமாண்ட்ல போட்டிருக்கான் பாருங்க, என்னென்ன போட்டிருக்கான் பாருங்க. டேய், நீ என்னை பார்த்தியா? நான் பிடுங்கி திங்கிறேன்னு. நேர்ல பார்த்து பேசணும்டா தம்பி. தம்பியா அண்ணனா வந்துடல, உனக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். நான் செய்யறது உனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, அது நீ உன்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த காலத்தில் நல்லது செய்கிறவனத்தே நோண்டுவாங்க, கெட்டது பண்ணுறான் மாதிரி அவன் நோண்ட மாட்டாங்க. அதனால் நல்லவனாக இருந்துடக்கூடாது, ஊடமாட கொஞ்சம் கெட்டவனாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த பதிவு. ஒரே ஆளுதான் கமெண்ட் பண்ணியிருக்கான், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருக்கான். 2 இது கமெண்ட் பண்ணியிருக்கான். ஒன்று, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்கள சொல்லி நீ வாழ்றியா என்னமோ சொல்றியான். 2வது என்ன சொல்லியிருக்கேன், உன் குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். சரி ரைட்ரா, நீதே சிவபெருமானு, நீ சொன்னால் நான் நல்லா இருக்க மாட்டேன். மேலே இருக்கவனுக்கு தெரியும் எவன் கரெக்டாக இருக்கான், எவன் கரெக்டாக செய்கிறான்னு. ரைட்டா, இது உனக்கு மட்டும்தான் இந்த பதிவு. வாடா போடான்னு பேசுகிறேன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இந்த கமெண்ட் போட்டிருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையிலே ஒரு முட்டா பையன். நீ நேரில் பார்த்தியாடா நான் செய்கிறது, நான் பிடிங்கி திங்கிறது. உண்மையாக இருக்கிறவனுக்கு என்றைக்குமே இந்த மாதிரி எதிர்ப்புலாம் வரும்டா. நான் வளர்றதுக்கு நீ போட்ட கமாண்டு தான் பிள்ளையார் சொல்லி. ரைட்டு, பரவாயில்ல, சூப்பர். அப்புறம் என்ன போட்டிருக்க, வாடகை கொடுக்கவே வாடகை கொடுக்குறவங்ககிட்ட பிடிங்கி திங்கிறியா? அந்த கடை ஓனர் யார், அந்த வண்டி ஓட்டுறது யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு தர்ற? அவன் என் புல்லாமே அண்ணன் தம்பி சொந்தம் வந்தோம்டா புல்லாம். அவங்க கையில் தானே 1500 கையில் கொடுத்தாங்க. அரிசி பத்தை வாங்கிட்டு போய் நீ கமுதிக்கு வா, உனக்கு ஒப்படைக்கிறேன். எந்த கடையில் வாங்கினேன், எங்கே கொடுத்தேன், அந்த ஆதரவு கட்டுற குழந்தை இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் பாரு. இவ்வளோ வரைக்கும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நீ பொதுத்தளத்தில் இவ்வளோ கமெண்ட் போட்டிருக்கல, பரவாயில்ல. அதுக்குத்தான் உனக்கு, இது உனக்கு மட்டும்தான். நீ பார்த்துட்டு இந்த வீடியோ நீ பார்த்துட்டு கொஞ்சம் லைனில் வா, தனியாக வா. ரைட்டா, சரியாக இருந்துக்க என் லைனில். நல்லவன் நினச்சி அசால்ட்டாக இடம் போட்டுறாத. நான் நல்லவனுக்குத்தே நல்லவன், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு மாரி ஓம்பாடு நீ என்னன்னு பார்த்துக்க. நீ சொல்கிறத கேட்டு போகிறதுக்கு நாள் கிடையாது. இந்த கமாண்டுக்காண்டி நான் பயப்படுறேன் கிடையாது. அது ஆண்டவன் ஒருத்தன் மேலே இருக்கான், அவன் பார்ப்பேன். ரைட்டா பங்காளி, சூப்பராக கமெண்ட் பண்ணி